Global Talk. அன்புள்ள எமது குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள் குறிப்பாக மத்திய கிழக்கில் என்னெல்லாம் நடந்து வருகின்றது என்பது சம்பந்தமாக செய்திகளை பார்ப்போம். இந்த வகையிலே அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறது, இஸ்ரேல் பாதுகாப்பாக உள்ளது போன்ற வழக்கமான செய்திகளை இன்று மேற்குலகங்கள் பரப்பி வருகிறது. அதைத்தான் இன்று உலகத்தில் இருக்கிற ஏராளமானவர்கள் உண்மை என நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில அரபு நாடுகளுக்கு மத்தியிலேயே நடைபெறும் இந்த யுத்தத்துடைய யதார்த்தமான நிலைமை அவர்களுக்கு சென்று கிடைக்கின்றது. இந்த வகையிலே இது சம்பந்தமான ஒரு உண்மையான யதார்த்தமான நிலைமையை குறித்த ஒருவர் விளக்கியிருக்கின்றார். இந்த விளக்கப்பட்ட இந்த விஷயத்தை ஒரு அரபியரோ அல்லது இஸ்லாமியரோ அல்லது ஈரானுக்கு ஆதரவான ஒருவரோ குறிப்பிட்டிருந்தால் இதனை ஒரு சர்வசாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தற்போது இந்த மத்திய கிழக்கில் நடைபெறும் இந்த விஷயங்களை நன்கு ஆராய்ந்து ஒரு அறிக்கையாக யதார்த்தமான ஒரு மத்திய கிழக்கு, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுடைய நிலைமையை இஸ்ரேல் தேசத்துடைய பிரபலமான ஒரு யூத பத்திரிகையாளர், போர் சம்பந்தமான ஆய்வாளர் எலோன் மிஸ்ராஹி தனது வெப்தளத்தில் எழுதியுள்ள விஷயங்கள் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையிலே இவர் என்ன எழுதியிருக்கின்றார் என்பது சம்பந்தமாக நான் வாசித்தவற்றை உங்களுக்கு அவர் குறிப்பிடுவது போலவே சுருக்கமாக முன்வைக்கின்றேன். எலோன் மிஸ்ராஹி குறிப்பிடுகின்றார்: நாம் இப்போது பார்க்கின்ற வரலாறு உலகையே ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஈரான் அமெரிக்க இராணுவ தளங்களை எவ்வளவு கடுமையாக, எவ்வளவு பெரிய அளவிலும் அழித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் உலகம் இன்னும் அந்த உண்மையை ஏற்க மறுக்கின்றது. சுமார் 30 ஆண்டுகளாக இருந்த அமெரிக்க கனவு இந்த மத்திய கிழக்கில் 4 நாட்களில் சாம்பலானது எப்படி? அமெரிக்கா என்பது உலகில் அதிக பாதுகாப்பு செலவு செய்யும் ஒரு நாடு. இவர்கள் 3 அல்லது 4 தசாப்தங்களாக பஹ்ரைன், கத்தார், குவைத் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் மிகப்பெரிய இராணுவ தளங்களை அமைத்து வந்துள்ளனர். இதற்காக இந்த அமெரிக்கா பில்லியன் கணக்கான டாலர்களை அங்கு செலவு செய்தனர். இந்த மத்திய கிழக்கு வலயத்தில் நிறுவப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு அமெரிக்க இராணுவ தளங்களும் விலை உயர்ந்த முன்னேற்றகரமான ஒரு இராணுவ வசதிகளாக கருதப்படுகின்றது. ஆனால் மிகவும் வருத்தகரமானதும் பயமுறுத்தும் உண்மை என்னவென்றால் 30 ஆண்டுகளாக செலவழிக்கப்பட்ட அந்த டிரில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள அமெரிக்காவுடைய ரேடார்கள், பாதுகாப்பு சுவர்கள், இராணுவ தளபாடங்கள், விமானங்கள், கம்பீரமாக உயர்த்தப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் வெறும் 4 நாட்களில், அதாவது இந்த போர் தொடங்கி மிக குறுகிய காலத்தில் சாம்பலும் துகளுமாக மாறிவிட்டது. நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ரேடார் அமைப்புகள் கண் இமைக்கும் நேரத்தில் அளிக்கப்பட்டது. வலிமை மிக்கவர்கள் என்று பேசப்பட்ட இந்த அமெரிக்க வீரர்களோ தங்களுடைய இராணுவ தளங்களை விட்டுவிட்டு தப்பியோடும் காட்சிகள் இன்று மத்திய கிழக்கில் தகவல்களாக வெளியாகி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், 2ஆம் உலகப் போரில் ஒதுங்கி இருந்ததாக கூறப்பட்ட அமெரிக்கா தாங்கள் நுழைந்தே இந்த உலக யுத்தத்துக்கு ஒரு முடிவு கட்டினோம் என்று இன்றும் வீராப்போடு பேசி வருகின்றார்கள். இவ்வாறு தாங்கள் நுழைவதற்கு காரணம் அமைதியாக இருந்த அமெரிக்காவின் மீது, அதாவது அமெரிக்காவுடைய பேர்ல் ஹார்பர் பகுதியில் அன்று ஜப்பானியர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். இந்த வகையில் இந்த அமெரிக்காவுடைய பேர்ல் ஹார்பர் பகுதியில் ஜப்பானியர்கள் நடத்திய தாக்குதலே வரலாற்றில், அதாவது அமெரிக்க வரலாற்றில் அமெரிக்கா எதிர்கொண்ட மிகப்பெரிய தாக்குதல், அழிவு என்று அமெரிக்கா கூறி 2ஆம் உலகப் போரில் நுழைகிறது இந்த வல்லரசு. இந்த வகையில் 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா எதிர்கொண்ட பேர்ல் ஹார்பர் தாக்குதல் என்பது இந்த ஈரான் போர் நடக்கும் வரை உலகத்தில் அதிகம் பேசப்பட்ட, அமெரிக்காவுக்கு எதிராக செய்யப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலாகவே உலகம் வர்ணித்து வந்தது. ஆனால் இந்த அமெரிக்காவில் நடந்த பேர்ல் ஹார்பர் தாக்குதல் என்பது ஒரே ஒரு தனித்த தாக்குதல் மட்டும்தான். அந்த தாக்குதலுக்கு தான் அமெரிக்கா விரண்டெழுந்து உலகத்தையே தன் கீழ் அடக்குவதற்கான நடைமுறையை கைக்கொண்டது. ஆனால் இப்போது ஈரான் ஏற்படுத்தி வரும் அழிவுகள் என்பது அமெரிக்காவில் நடந்த பேர்ல் ஹார்பர் தாக்குதல் என்ன, அதைவிட 1000 மடங்கு அதிகமானது. இப்போது எங்கே இருக்கின்றது இந்த 2ஆம் உலகப் போரில் பேசப்பட்ட மிகப்பெரிய அமெரிக்க பேரரசு என்று கேள்விகள் தோன்றுகிறது அல்லவா? ஆனால் இந்த செய்திகள் எல்லாம் ஐரோப்பிய அமெரிக்க ஊடகங்களில் அதிகம் பார்க்கவே முடியாது. உங்களுக்கு சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கல்ஃப் போர் நினைவிக்கின்றதா? வளைகுடா யுத்தம்.
அன்று நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும் ஸ்மார்ட் வெடிகுண்டுகளும் ஏவுகணைகளும் வரிசை கிரமமாக வீசப்படுவதையும் விழும் காட்சிகளையும், அமெரிக்க போர் விமானங்கள் ஈராக்கின் வான்பரப்பை உடைத்துக் கொண்டு பறக்கும் காட்சிகள் எல்லாம் நாம் காண கிடைத்தது. ஆனால் இன்று ஈரானிய வான்பரப்பை உடைத்துக் கொண்டு ஸ்மார்ட் குண்டுகளை வரிசை கிரமமாக வீசும் காட்சிகள் எல்லாம் நீங்கள் தொலைக்காட்சிகளில் என்ன கையடக்க தொலைபேசிகளில் பார்க்க முடிகிறதா? உலகில் மிகப்பெரிய வான்பறவைகள் என்று கூறப்படும் அமெரிக்காவுடைய வான்படை ஈரான் வான்பரப்பில் ஈராக் போல பறந்து திரியும் ஒரு காட்சிகளையாவது தொலைக்காட்சியிலேயோ அல்லது கையடக்க தொலைபேசியிலேயோ நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? அப்படி என்ற காட்சிகளே கிடையாது. உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஈரானுக்குள் நுழைந்து குண்டு வீசுகின்றார்கள். தப்பினோம் பிழைத்தோம் என்று மறுக்கணமே ஓடி தப்புகின்றார்கள் இந்த அமெரிக்க வான்படைகள். ஈராக்கை போல ஈரானில் காட்டப்படும் காட்சிகளை இந்த அமெரிக்க இஸ்ரேலிகளால் ஒருபோதும் ஊடகங்களில் காண்பிக்க முடியாது. தகவல்கள் வெளியேறும் அளவு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. காரணம், இந்த அமெரிக்காவும் இஸ்ரேல் அரசாங்கமும் விதித்துள்ள மிக கடுமையான தணிக்கைகள் சட்டம். வல்லரசுக்கு அவசியமா தணிக்கைகள்? எங்கும் எதிலும் நுழைந்து அடிப்போம் என்று பேசும் இந்த இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஏன் தணிக்கைகள்? அப்படி என்றால் அந்த பெரிய சக்தி இப்போது யார்? உண்மையில் இப்போது அங்கு என்ன நடக்கிறது? அமெரிக்க படைகளுக்கு ஈரான் நிலத்தில் காலடி எடுத்து வைப்பது மட்டுமல்ல, அதை பற்றி கனவில் கூட சிந்திக்க முடியாது என்ற ஒரு நிலைதான் தற்போது உள்ளது. அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல் சக்திகள் எல்லாம் ஈரானின் பாதுகாப்பு வலயங்களை எதிர்கொண்டு தற்போது செயலிழந்து விட்டதாகவே கூறப்படுகின்றது. போர் தற்போது எவ்வளவு கடுமையான கட்டத்தை அடைந்துள்ளது என்றால், தற்போதைய அமெரிக்க நிர்வாகமே குழப்பத்திலும் பதற்றத்துக்கும் உள்ளாகிவிட்டது. பெர்சியன் கல்ஃப் வளைகுடா பகுதிகளுக்குள் நுழையும் வெளியேறும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக அமெரிக்க போர்க்கப்பல்கள் அனுப்பப்படும் யோசனை டொனால்ட் ட்ரம்பினால் முன்வைக்கப்பட்டது. இது உலகத்தில் மிகப்பெரிய நகைச்சுவையான விஷயம் அல்லவா? ஆயிரக்கணக்கான ஈரான் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு பகுதிக்குள் அமெரிக்க போர்க்கப்பல்களை அனுப்புவது என்றால் அவற்றை விட நேரடியாக அழிவிற்கு அனுப்புவதே சிறந்தது என்று கூறலாம். ஈரானுடைய மிக தெளிவான பொறி இந்த பெர்சியன் கல்ஃப் பாரசீக வளைகுடா. இப்போது எவராலும் உலகத்தில் இந்த ஹோர்மோஸ் வழியாக ஈரானை மீறி கடந்து செல்லவே முடியாது. இந்த போருக்காக ஈரான் இன்று அல்லது நேற்று தயாராக இருக்கவில்லை. அவர்கள் பல தசாப்தங்களாக இப்படியான ஒரு நாள் வரும் என்று திட்டம் தீட்டி எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். இம்மி அளவான காசா பள்ளத்தாக்குடைய நிலத்தடி குகைகளையும் சுரங்கங்களையும் கண்டுபிடிக்க முடியாத இந்த அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவம் ஈரானுடைய நிலத்தடியில் அமைக்கப்பட்டுள்ள குகைகளையும் போர் வசதிகளையும் அடித்தள வசதிகளையும் இந்த அமெரிக்க இஸ்ரேலியர்களால் அளிக்க முடியுமா என்ன? ஈரான் என்பது உலக வரைபடத்தில் இருக்கும் ஒரு சிறிய புள்ளி அல்ல. சில அமெரிக்க ஆலோசகர்கள் குர்தி ஆயுத குழுக்களை பயன்படுத்தி ஈரான் மீது ஆக்கிரமிப்பு நடத்த வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இதை கேட்கும் போது சிரிக்க வேண்டியுள்ளது. நீங்கள் ஒருபோதும் ஈரான் வரைபடத்தை பார்த்ததில்லையா? ஈரான் எவ்வளவு பெரிய நாடு என்று உங்களுக்கு தெரியாதா என்ன? 10,000 அல்ல 10 லட்சம் படைகள் ஈரானின் நிலப்பரப்புக்குள் நுழைந்தால் ஈரான் அவர்களை விழுங்கிவிடும் என்பதே யதார்த்தம். ஈரான் மீது ஆக்கிரமிப்பு நடத்துவது என்பது மரணத்தை தானே அழைப்பதற்கு சமம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டுகள் வீசி கட்டிடங்களை அழிக்கலாம், மேலும் கோடிக்கணக்கான பொதுமக்களையும் கொல்ல முடியும். ஆனால் ஒருபோதும் போரில் வெற்றி பெற முடியாது. இதுதான் காசாவிலும் நடந்தது, ஈரானிலும் நடக்கப் போகிறது. ஈரான் தொடங்கி இருப்பது அவர்கள் ஒருபோதும் முடிக்க முடியாத ஒரு போராட்டம். எழுதிக் கொள்ளுங்கள், இந்த அனைத்து இறுதியிலும் ஐக்கிய அமெரிக்கா இதற்கு பிறகு ஒருபோதும் இந்த மத்திய கிழக்கு அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்குள் இனி கால் ஊண்டவே முடியாது. இனி இந்த அமெரிக்க கழுகுகள் மத்திய கிழக்கில் எங்கு கூடு கட்டினாலும் இந்த ஈரானிய தேனீகள் அவற்றை கலைத்தே தீரும். இந்த யுத்தமே இந்த அமெரிக்க சாம்ராஜ்யத்திற்கு மத்திய கிழக்கில் வைக்கப்பட்டுள்ள இறுதி முடி உறைவு என்பதில் மாற்று கருத்து கிடையாது என்பதே யதார்த்தம் என்று தற்போதே யதார்த்தமான ஒரு நிலைமையை மிக அழகாக இஸ்ரேலிய பிரபல யூத பத்திரிகையாளர் எலோன் மிஸ்ராஹி அனைத்தையும் ஆழமாக ஆராய்ந்து எழுதியிருந்தது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. இது இவ்வாறு இருக்கலாம் சகோதரர்களே. வேறு பல செய்திகள் உள்ளது. அதாவது உங்களுக்கு
தேதியும் இஸ்ரேலிய பிரதமர் இறந்துவிட்டார் என்ற ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டது. பின்னர் திடீரென்று ஊடகங்களுக்கு பேசும் காணொளி வெளியானது. இதனைத் தொடர்ந்து அந்த காணொளியை நன்கு ஆராய்ந்த பலர் அந்த காணொளியில் அவர் ஊடகங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கும் போது கையில் காணப்படும் விரல்கள் 5 6 மாறுவதை அந்த காணொளி சித்தரிப்பதை கண்டுபிடித்தனர். இதனை கொண்டு போர் ஆய்வாளர்கள் ஊடகவியலாளர்களின் கருத்து இந்த காணொளி உண்மையானதல்ல, இது ஒரு செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம் மூலம் தயாரிக்கப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஊடகங்களில் குறிப்பிட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் ஈரான் சார்பு பத்திரிகைகள் எல்லாம் நெத்தனியாகு இறந்து விட்டதாகவும் அதனை வெளியே சொல்ல முடியாமல் மிக ரகசியமாக அவரை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் கூட உள்ளே நடந்திருக்க வேண்டும், பிற்பட்ட காலங்களில் அவர் ஏதோ ஒரு மாரடைப்பு அல்லது சாதாரண ஒரு நிகழ்வு காரணமாக மரணித்தார் என்று சோடிப்பதற்கான முயற்சியை இது இஸ்ரேல் செய்து வருகின்றது என்று ஈரான் சார்பு ஊடகங்கள் பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த சகோதரர்களே, ஈரானுடைய பெட்ரோலிய உற்பத்தியில் 90% ஈரானுடைய ஹுரூஜ் என்கிற ஒரு தீவுல தான் நடைபெற்று வருகின்றது. இந்த தீவை நோக்கி அமெரிக்க போர் விமானம் கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளது. இதனால் அந்த தீவில் பெட்ரோலிய உற்பத்திகள் மிக மோசமான அளவில் தாக்கப்பட்டு தீப்பிடித்து எறிவதாக செய்திகள் கிடைக்கின்றது. இந்த போர் ஆரம்பத்தில் இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரானோடு செய்து கொள்ளப்பட்ட சில ஒப்பந்தங்களில் நாங்கள் இருவரும் தாக்குவோம், ஆனால் பெட்ரோலிய உற்பத்திகளை தாக்குதல் நடத்தக்கூடாது என்று மூன்றாம் தரப்பு மூலம் பேசி இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இதனை மீறி ஈரானின் பல்வேறு பெட்ரோலிய மசகு எண்ணெய் ஆலைகள் மீது இந்த அமெரிக்க, இஸ்ரேல் குண்டு வீசியதை அடுத்து ஈரானும் கட்டம் கட்டமாக மத்திய கிழக்கில் உள்ள மசகு எண்ணெய் ஆலைகள் உற்பத்தி செய்யும் இடங்கள் எல்லாம் கட்டம் கட்டமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கி வந்தது. காரணம் என்னென்று சொன்னா, முழு அளவு தாக்குதலுக்கு உட்படுத்தினால் சர்வதேசத்தில் மசகு எண்ணெயின் விலை மிக உயர்ந்து கடுமையான தட்டுப்பாட்டுக்கு உள்ளாகிடும். இதனால் யாருக்கும் போர் கூட செய்ய முடியாது, எந்த நகர்வுகளும் இல்லாமல் ஸ்தம்பிதமான உலகம் ஏற்படும் என்ற ஒரு காரணத்தை கருதி 2 பேரும் ஒப்பந்தம் செய்ததாக, நேரடியாக அல்ல மறைமுகமாக ஒப்பந்தம் செய்ததாக பிரபல தமிழ் ஊடகவியலாளர்கள் கூட இந்த செய்தியை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில வளமை போல இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் அந்த ஒப்பந்தத்தை பேணவில்லை. அதனால் ஈரானும் கட்டம் கட்டமாக ஆயில் உற்பத்தி ஆலைகளுக்கு தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது நடத்தப்பட்டுள்ள இந்த ஈரானுடைய ஹுரூஜ் தீவு தாக்குதல் மிக மோசமானதென IRGC கடும் கண்டனம் தெரிவித்ததோடு இதனை கடுமையாக நாங்கள் பழித்தீர்ப்போம், அமெரிக்காவின் நிலைகளை நாங்கள் சாம்பலாக்குவோம் என IRGC பேசியுள்ளது. எனவே இன்னும் போர் தீவிரமாகும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனைத் தொடர்ந்து ஒரு சில மணித்தியாலங்களுக்குள் ஈரான் என்ன செய்ததுன்னு சொன்னா, சவுதி அரேபியாவுடைய சுல்தான் விமான தளத்தில் KC-135 விமானங்கள், அதாவது இந்த விமானங்கள் வானத்தில் வைத்து ஏனைய போர் விமானங்களுக்கு பெட்ரோல் நிரப்பும் விமானங்கள். இந்த வகையில் இந்த KC-135 5 விமானங்கள் சுல்தான் விமான நிலையம், இது சவுதி அரேபியாவில் உள்ளது, இந்த விமான நிலையத்தில் தரை இறங்கியுள்ளது. இந்த தரை இறங்கி சில மணித்தியாலங்களில் ஈரானோ 5 மிகப்பெரிய இந்த KC-135 விமானங்களையும் பதம் பார்த்து விட்டது, சுக்குநூறாக்கி விட்டது என்ற செய்தி தற்போது கிடைக்கின்றது. அடுத்தது சகோதரர்களை தொடர்ந்து வருகிறது இத்தாமர் பென் கிவிர் ஈரானிய தாக்குதலில் அகப்பட்டு மிகவும் சீரியஸான ஒரு நிலையில் இருப்பதாகவே தகவல் கிடைக்கின்றது. இதனைத் தொடர்ந்து காசாவை அழிக்குமாறு அழைப்பு விடுத்த இஸ்ரேலின் மிக பிரபலமான அஷ்கனோசி தலைமை ரப்பி டேவிட் மேயர் பார் தற்போது ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலினால் கொல்லப்பட்டார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்னொரு செய்தியாக இஸ்ரேலுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் எல்லா வாவியா என்கிற ஒரு பெண், இவள் இஸ்ரேல் சொல்ற பொய்கள் எல்லாம் ஊடகங்களுக்கு பேசுகிற ஒரு பொம்புல, இவளும் தற்போது ஈரானுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவே செய்திகள் வெளியாகின்றது. அது மாத்திரம் இல்லாமல் நேற்று ஈரான் ஜனாதிபதி மற்றும் ஈரானுடைய தேசிய புலனாய்வு தலைவர் அலி லாரிஜானி போன்றவர்கள் பொதுமக்களாக தெஹ்ரானில் பாலஸ்தீனத்தின் நினைவு தினம், அதாவது ஜெருசலம் நினைவு தின நாள் ஒன்று நடத்தப்பட்ட போது இவர்கள் சாதாரண பொதுமக்கள் போல கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த வகையிலே சகோதரரை, ஒரு பயங்கரமான இந்த போர் சூழலில் ஈரான் ஜனாதிபதி மற்றும் தேசிய புலனாய்வு தலைவர் மற்றும் ஈரானுடைய வெளியுறவு அப்பாஸ் ஆராய்ச்சி போன்றவர்கள் எல்லாம் வீதிகளில் நின்று அந்த நிகழ்வுகளில் பங்கேற்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அடுத்தது என்னன்னு சொன்ன சகோதரர்களே, இந்த நடந்து கொண்டிருக்கும் இந்த போருடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்று சொன்னால், இந்த போரின் முடிவு ஜெருசலத்தின் அல்லது பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியாவது வெற்றி கொள்ளப்பட வேண்டும், அதன் மூலம் அந்த மக்கள் நிம்மதியாக அந்த பிரதேசத்தில் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பது முஸ்லிம்களுடைய மாத்திரமல்ல, ஐரோப்பா மற்றும் பல நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்புகளில் ஒன்றாக உள்ளது சகோதரர்களே. இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பு நாளில், அதுவும் இறுதி 10 தவறாமல் பிரார்த்தனை செய்யுங்கள். சென்ற 2-3 கால பெருநாள் நோன்பு தினங்களில் ஒவ்வொரு முஸ்லிம்களும் கேட்ட அந்த பிரார்த்தனையின் விளைவு இந்த 2026 ஆண்டு நோன்பில் அநியாயக்காரர்களும் சதிக்காரர்களும் வலையில் சிக்கி தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் வரும் நோன்பு தினம், அதாவது 2027 நோன்பு காலங்கள் அல்லது 2027
28 நோன்பு காலங்களில் நல்ல உள்ளம் கொண்ட சமூகத்தினருக்கும் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் அமைதியான உலகமாக அமைதி பெற்ற பாலஸ்தீனம் ஒன்று உருவாகும் என்பதில் நம்பிக்கை உள்ளது. இதனைத்தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் இதற்கு முன்னாலும் சொன்னேன், 2027-28 ஆண்டு காலங்களில் இந்த பாலஸ்தீனம் அதாவது ஜெருசலம் விடுதலை பெறக்கூடும் என்று அஹ்மது யாசீன் அதாவது பாலஸ்தீன போராளிகளின் ஹமாஸ் போராட்ட இயக்கங்களின் அதாவது ஹமாஸ் போராட்ட வீரர்களை உருவாக்கிய தலைவர் அன்று பேசிய காணொலிகள் இன்றும் யூடியூப்களில் பார்க்கக்கூடியதாக உள்ளது. ஆகவே இப்போது 2026 இன்ஷா அல்லாஹ் 27-28 ஆண்டு காலங்களில் அவருடைய பிரார்த்தனையும் எங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேற வேண்டும் என்று கேட்டு மீண்டும் அடுத்த செய்தி தொகுப்புகளோடு மறுபடியும் உங்களை இன்ஷா அல்லாஹ் சந்திக்கின்றேன். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டோக் நிகழ்ச்சி.